11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுங்கிறது எது? கானான் தேசம். தம்முடைய ஜனம் சுதந்தரிக்க போகிற கானான் தேசம். அது நலமும் விசாலமுமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படி ஆசீர்வாதமான அந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும் போது வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் தேசத்தின் மீது தன்னுடைய கண்களை பதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாம் அழைத்த தம்முடைய ஜனம், மீட்டுக் கொண்ட ஜனம், சொந்த ஜனம், அவர்களை விசாரிக்கும்படியாய் கர்த்தர் தேசத்தை விசாரிக்கிறார். விசாரிக்கிறார் என்றால் நியாய தீர்ப்பல்ல, அது நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துகிற விதம், கர்த்தர் விசாரிக்கிற காரியம். அவர் எப்படியெல்லாம் விசாரிக்கிறார் என்று நாம் வேதத்திலே அநேக வேத வசனங்களை கொண்டு நாம் பார்க்க முடியும். இதிலே 10ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் போது, நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் என்ன செய்வாய்? கீழே வாசியுங்கள். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்படியானால் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் மேகத்தின் கீழாய் மோசேக்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் வனாந்தர மார்க்கமாய் கர்த்தர் அவர்களை பிரயாணப்படுத்துகிறார். ஆமென். அந்த பிரயாணத்திலே பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலும் இரவிலும் வழி நடக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார், பாதுகாத்தார், அவர்களை போஷித்தார், விரும்பியதையும் விரும்பியதையும் இச்சித்ததையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆனால் அங்கே மோசே சொல்லுகிறான், விட்டு வந்த எகிப்தின் தேசம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எகிப்து தேசத்தை என்ன செய்யணும்? மறக்கணும். ஹல்லேலூயா. பிரயாண வாழ்க்கையிலே நாம் எகிப்தை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எகிப்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனமடிவாய் இருக்கிறது. எகிப்து தேசத்திலே வெள்ளரிக்காய், கும்மட்டிக்காய், கீரை வகைகள், வெங்காயம், வெள்ளப்பூடு, இவைகளெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இதெல்லாம் இன்னையா சாப்பிட? யாராவது வெங்காயத்தை வச்சு யாரும் சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்களா? வெள்ளப்பூடு அப்படியா கொழுத்து போயிருக்கு. நிறைய கொழுப்பு இருந்தா என்ன செய்யணும்? வெள்ளப்பூடு லேச உப்புகள் அப்படி வச்சு நரிச்சு என்ன செஞ்சிடணும்? நாக்கில் படாம சவைச்சு தின்னா வயிற்றுல இருக்க கொழுப்பு என்ன செய்யுமா? குறையுமா அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி ஒரு நாள் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லை. அப்படி ஒன்றும் எனக்கு கொழுப்பும் வைக்கல.
அப்படி எனக்கு ஒரு கொழுப்பும் குறைய வேண்டாம். இந்த கொழுப்பு வயிற்றுல இருக்கிற கொழுப்பு அல்ல, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்புங்கிறது கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்புங்கிறது ஃபேட். ஃபேட் மனுஷனுக்கு அவசியம். இறைச்சியில வரக்கூடிய கொழுப்பு கெட்ட கொழுப்பு. ஆனால் வெண்ணெயை உருக்கி நெய்யை சாப்பிடுகிறது நல்ல கொழுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் பசுவின் நெய் உடலுக்கு நல்லது. ஹல்லேலூயா அப்படின்னு உலகத்துல சொல்லக்கூடியதான ஒரு சொல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த ஜனத்தை நன்றாய் நேசித்தார். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அது வானத்தின் தானியமாகிய மன்னா. அது தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய ஆகாரம். ஹல்லேலூயா. அப்படியான தேவ தூதர்கள் புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்றால் அவர் எவ்வளவாய் சிநேகித்தார் என்று நாம் அதிலே காண முடியும். கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கடந்து போனதான 2020 நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவோ வெகு பாடுபட்டோம், பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தோம், வேலை இல்லாமல் இருந்தோம். ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலும் பணத்திலும் மாத்திரமல்ல, கொரோனாவை குறித்ததான பயமும் திகிலும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பயமே இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறது. கடந்த பாதைகளை நாம் பார்க்கிற போது கர்த்தர் நம்மை நன்றாய் நடத்தினார், நன்றாய் போஷித்தார், நன்றாய் உடுத்துவித்தார். கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று நம்முடைய நாவாலே நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தாவீது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார். அந்த கிருபை மாறாத கிருபை, அந்த கிருபை என்னாலும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே மோசே ஜனங்களை வாழ்த்துகிறான், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான்? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் இறுதி வரைக்கும். ஹல்லேலூயா. ஒரு துவக்கம் என்று இருந்தால் ஒரு முடிவு என்று இருக்கும். அற்பமாய் எண்ணப்பட்ட ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவார்? ஹல்லேலூயா. அப்படியானால் ஆரம்பம் அது சிறிதாய் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தீர்க்க ஆயுசுள்ளவர். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும் ஆனவர். அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என்னுடைய கண்கள் அதில் மேல் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த பொருள் என்ன? கர்த்தர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறார்? கண்ணோக்கமாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 34 அதிகாரம் 15 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் மகிமைப்படுத்துகிற தேவன், அவர் நேர்மைப்படுத்துகிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கிறார்? கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடங்காதவனையும் கர்த்தர் பாதுகாக்கிறார்.
கீழ்ப்படியாதவனையும் கர்த்தர் தப்புவிக்கிறார். எப்படியாயிலும் தம்முடைய தயவுள்ள சித்தத்துக்கு அவனை கொண்டு வருகிறதுக்கு எங்கு போனாலும் அவனை திருப்புகிற தேவனாயிருக்கிறார். நான் யாரை குறித்து சொல்லுகிறேன் என்றால் யோனாவை குறித்து. யோனா கர்த்தர் சொன்னார், நீ நினிவேக்கு என்ன செய், போ என்று சொன்னார். ஆனால் நினிவேக்கு போகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. நினிவேயின் ஜனங்கள் அக்கிரமக்காரர்கள், பாவிகள். அல்லேலூயா. கண்ணும் பல்லும் தவிர மற்ற எல்லாம் கண்ணங்கரேரன் இருக்கக்கூடிய ஆட்கள். நினிவே பட்டணம் என்பது 1,00,000 ஜனங்கள் அங்கே 20,000 ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். ஆமென். ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அவருடைய தேசத்துக்கு வரக்கூடிய எந்த மனுஷனையும் கட்டி வைப்பார்கள், உபத்திரவப்படுத்துவார்கள், அவர்களை கஷ்டப்படுத்தி உபத்திரவப்படுத்தி அவர்களை கொன்று போடவும் தயங்க மாட்டார்கள். அவர்களை கம்பத்திலே கட்டி வைப்பார்கள். ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள். நினிவேயின் ஜனங்கள் மிக மோசமான ஜனங்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். அதனால தான் நான் நினைக்கிறேன், நினிவேக்கு என்ன செய்யக்கூடாது, போனால் என் ஜீவன் திரும்ப எனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஆகையினாலே நினிவேக்கு நான் போக மாட்டேன். எங்க போவேன்? தர்சீசுக்கு போவேன் என்று அவன் தீர்மானித்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் அந்த தேசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், அவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்கள், உம்முடைய வார்த்தைக்கு அவர்கள் அடங்குகிற ஜனங்கள் அல்ல. ஆகவே நான் அங்கே போக மாட்டேன். ஆனாலும் நீர் இரக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர்கள் கொஞ்சம் அப்படி மனம் திரும்பின மாதிரி காண்பித்தார்கள் என்றால் உடனே நீர் இறங்கி விடுவீர். ஆகினாலே நான் நினிவேக்கு என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நான் முன்னமே உம்மிடத்தில் என்ன செய்தேன், நீர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், சாந்தம் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். யோனாவே, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? நான் அப்படித்தான் எரிச்சலாய் இருப்பேன் என்கிட்ட ரொம்ப அதிக சிநேகம். தீர்க்கதரிசி அல்லவா, ஆகையினாலே நான் அப்படித்தான் இருப்பேன். மரண பரியந்தம் நான் எரிச்சலாகத்தான் இருப்பேன். அப்படி யாராவது சொல்றவங்க இருக்கீங்களா? அது என் குணத்தை மாற்ற முடியாதியா. ஊரை வச்சு அடிச்சாலும் என் எரிச்சல் என்ன விட்டு போகவே போகாது. அப்படியா? அல்லேலூயா. அவன் தர்சீசுக்கு ஓடினான். டிக்கெட்டும் கிடைச்சு, படுக்கிறதுக்கு இடமும் கிடைச்சது. ஆண்டவரே மக்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கப்பலின் அடித்தளத்துல படுத்து நல்லா நித்திரை செய்தார். ஆனா கர்த்தர் கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். கடல் கொந்தளிக்கிறது. இயற்கை சீற்றத்தை அவர்கள் தாங்க முடியவில்லை. ஆகவே கப்பலில் இருக்கிற பாரங்களை எல்லாம், தானிய மூட்டைகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள், கப்பலில் இருந்து சமுத்திரத்திலே போட்டார்கள், லகுவாக்கினார்கள். ஆனாலும் கொந்தளிப்பு என்ன செய்யல. இதை தூக்கி போட்ட கொந்தளிப்பு அமருமா? அதை யோசிச்சு பாருங்க. கொந்தளிப்பு அமருமா? அவர்கள் அறிவீனமாய் இப்படி போட்டாலாயிலும் அந்த சமுத்திர தேவதை அடங்குவாளா என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த கொந்தளிப்பு அடங்கவில்லை. ஆமென். அப்போ இந்த காரியம் யாரால் வந்தது? இந்த காரியம் அப்படி யோசிக்கிற தன்மை அன்றைய நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே இருந்தது. ஆமென். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், டிக்கெட் வாங்கின, புக் பண்ண அந்த இதை எடுத்து சீட்டு போட்டார். எல்லார் பேரையும் எழுதி சீட்டு போட்டார். வேற இடம் பேருக்காக வரக்கூடாதா? ஒரு தோமஸ், ஒரு ஜேக்கப், ஒரு ஈஸ்வரன், ஒரு முருகன், ஒரு கணபதினு வரக்கூடாதா? அப்படியெல்லாம் வரல. கரெக்டா யோனான்னு வந்துச்சு.
என்னது? யோனா சீட்டு. யோனா வேர்ல விழுந்த உடனே எல்லாரும் தேடுறாங்க. யோனாவை காணவே காணும். டிக்கெட் வாங்கிட்டு கப்பல்ல ஏறலையா, எங்கே அப்படின்னு சொல்லி தேடும் போது கப்பலின் அடித்தளத்தில் அயர்ந்த நித்திரையாயிருந்தார். ஆமென். கப்பல்ல கிடக்கிற எல்லா ஜனங்களும் எப்படி இருக்காங்க? தவிச்சு போய் பயந்து தங்கள் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு செத்து போகுமோ என்கிறதான மரண பயத்துக்குள் இருக்கிறார்கள். ஆனா யோனா தீர்க்கதரிசியோ அயர்ந்த நித்திரை பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுன்னா கண்ட கண்ட மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். நீ தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டியவன். தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டிய நீ இப்ப மாலுமிக்கு முன்பாக, ஒரு மனுஷனுக்கு முன்பாக அவன் கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டியவனாய் அந்த நிலையில் காணப்பட்டாய். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்திருந்தால் நீ எந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்க வேண்டாம். கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். இப்பொழுது மனுஷனுக்கு முன்பாக குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன் கேட்கிறான், நீ யார்? உன் பெயர் என்ன? நீ என்ன ஜாதியான்? உன் தொழில் என்ன என்று ஒரு ஜாதிக்காரன் கேட்கிற கேள்விக்கு அவன் சொல்லுகிறான், நான் எபிரெயன். நான் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகினவன். ஏன் அப்படி செய்தாய்? அவர்களுக்கு அவன் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவன் சொன்னான், என்னை தூக்கி இங்க போடுங்க. அப்ப நீ தூங்கும் போது கர்த்தர் சொன்னாரு, சைடுல பாரு, ஒரு மீன் வருது, நீ கீழ்ப்படியல. உனக்காக இந்த மீனை என்ன செஞ்சிருக்கேன்? ஆயத்தம் பண்ணியிருக்கேன். உன்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டாதான் இந்த கொந்தளிப்பே என்ன செய்யும்? ஆமா. ஒரு பாவியின் நிமித்தம் அநேக நன்மைகள் கெட்டு போகும். ஒரு பாவி இருந்தா போதும். பரிமள தைலக்காரனுடைய தைலத்திலே செத்த ஈக்கள் விழுந்து நாரி கெட்டு போக பண்ணுமா போல சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். உனக்கு இது தேவையா? தேவனுடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீ என்ன பொருத்தனை பண்ணிட்டு வந்த? ஆண்டவரே, என்னை எங்கெல்லாம் போக சொல்லுகிறீரோ அங்கெல்லாம் நான் போவேன். எங்கெல்லாம் உடைய வார்த்தையை சொல்லும்படியாக நீ சொன்னீரோ அங்கே உடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். அதனால்தான் அந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடைய. பண்ணின பொருத்தனை அவன் என்ன செய்யல? நிறைவேற்றாதபடி பொருத்தனையை விட்டு அவன் மீறி கடந்து போனான். அல்லேலூயா. பொருத்தனை செய்கிறது நல்லது. பொருத்தனை செய்த பின் யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, பொருத்தனையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆனால் பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இப்ப அவன் சொல்லுகிறான், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. எங்க இருந்து சொல்லுகிறான்? Where he was into the fish. அல்லேலூயா. மீன் வைத்துக்கொள்ள ஒரு நாற்றத்துக்குள்ள இருக்க முடியல. அல்லேலூயா. அந்த வயிற்றுக்குள்ள இருந்து செபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டாரா இல்லையா? Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டபோது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். மீன் கீழ்ப்படுகிறது, சேவல் கீழ்ப்படுகிறது, கழுதை கீழ்ப்படுகிறது, மனுஷன் கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா?
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? நீ அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படுகிற போது நீ யாருக்கு பயப்படுகிறவன்? தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களாய், அடங்காதவர்களாய், தன்னிச்சையாய் தன்னுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிற பிரகாரம் நடக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய ஆவியை நாம் பரிசோதிக்கிறவர்களாயும், எதிர்த்து நிற்கிறவர்களாயும், அடங்காதவர்களாயும் நாம் காணப்படுவது ஆவியானவர் துக்கப்படுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது மீன் எங்க கிளம்பிடுச்சு? நேர தர்சீசுக்கு போயிடுச்சு. மீன் தர்சீசுக்கு போச்சா, நினிவேக்கு போச்சா? உன் நினைவுகள் என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. ஆனா வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்கிறது. தேங்காய் கேட்டா அவர் மாங்காய் கொடுப்பார். நம்ம ஒன்ன கேட்டா அவர் ஒன்ன கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்கிறது ஒண்ணு, அவர் கொடுக்கிறது ஒண்ணு. அவர் நடத்துற வழியே வேற. உங்களுக்கும் உங்க வழிக்கும் உங்க சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட காரியமாகத்தான் இருக்குமே தவிர கர்த்தர் சொல்லி வருத்தப்படுகிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும். ஆனா வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்கும். யோனாவுடைய நினைவு வேற, யோனாவுடைய வழிகள் வேற. ஆனா அவன் நினைச்ச மாதிரி தர்சீசுக்கு போய் சேர்ந்தானா? போகவே இல்லை. இடையிலேயே அவனுக்கு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் வைத்தார். கண்டிப்பாலாம், அதாவது மூக்குனா கயிறு இருக்கிற வரைக்கும் உன் இஷ்டத்துக்கு என்ன செய்வ? போய்கிட்டே இருப்ப. ஆமென். ஆனா ஒரு நேரம் வரும், நீ மேய்ஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாட்டுக்கு சொந்தக்காரன் வருவான். முளையிலே கட்டப்பட்டதான அந்த கயிறை எடுத்து நேர வந்து மாட்டுக்கு மூக்கணா கயிறை வந்து என்ன செய்வான்? பிடிச்சிட்டான் அப்படின்னா நீ எங்கேயும் திரும்ப முடியாது. அல்லேலூயா. அதான் யோனாவுடைய நிலைமை. நடு கடல்ல விட்டு கப்பலை என்ன செஞ்சாரு? அப்படியே ஆட்டினாரு. இப்படி ஆட்டினா போதும், அது கொந்தளிக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னையும் போக முடியாது, பின்னையும் தர்சீசுக்கும் போக முடியாது, யோப்பா பட்டணத்துக்கும் போக முடியாது. அல்லேலூயா. இப்ப நடு கடல்ல வச்சு கப்பலை ஆட்டுனா இவன் என்ன செய்வான்? இவனால எல்லாருக்கும் வேதனை, எல்லாருக்கும் துன்பம், எல்லாத்துக்கும் நெருக்கடி. எல்லாரும் அவன் தன் தன் உயிரை பிடிச்சுக்கிட்டு தன் தன் தெய்வத்தை நோக்கி அவன் என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. மாலுமிக்கு கர்த்தர் ஒரு ஃபிளாஷ் கொடுத்தாரு. இந்த காரியம் யாரால் வந்தது? சீட்டு போடுதல் சிக்கல் இருக்கும். சீட்டு போடுதல் சிக்கல் இருக்கும். அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சீட்டு போடாதீங்க. சிலருக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, அறிவை கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு. ஒரு அம்மா இருக்காங்க, ஃபோன் பண்ணுன்னா கையில் காசு 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் வச்சுருப்பாரு. அதை டாஸ் பண்ணுவார். ஹெட்டு விழுந்தா பேசலாம், டேல் விழுந்தா பேச வேண்டாம். ஐயா, ஒருத்தன் சாக போறாங்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்றதுக்கு லிங்க் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எடுக்கலாமா வேண்டாமான்னா அப்படியா? ஃபோன் அட்டன் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு ட்ரூ காலராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எப்படி இருக்காரு? ட்ரூ காலர். ட்ரூ காலர்னா என்ன அர்த்தம்? யார் பேசுறான் அப்படிங்கிறத அந்த ட்ரூ காலர்ல நேமோட வரும். எனக்கு ஒரு கால் வந்தது, அதுல மேல எழுதி இருக்கு ஃப்ராடு.
நம்பருக்கு அது பேர் என்ன கொடுக்குது, ஃப்ராடு அப்படின்னு கொடுத்து கீழே அந்த நம்பர் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்ராடுன்னு போட்டிருக்கானே, என்னத்துக்கு நமக்கு இந்த இதை தொடுவானேன்ட்டு நான் தொடவே மாட்டேன். மேக்சிமம் என்னுடைய செல்போன்ல யார் யார் பேர் பதிஞ்சிருக்கோ அவங்க பேருக்கு தான் என்ன செய்வேன். மற்றபடி எவன்ட்டையும் என்ன செய்யறது இல்லை, பேசுறது இல்லை. சிலர் நம்பர் மாற்றி வச்சிருப்பாங்க. ஒன்றுக்கு 2 தடவை 3 தடவை அடிச்சாங்கன்னா அப்போ யாரோ நம்மளை தேடுறாங்கன்ட்டு என்ன செய்வேன். அப்போ அந்த பேரும் வராது ட்ரூ காலரில். அப்புறம் பேசும்போது இன்னாருன்னு வரும். அது இல்லையா, யார் பேசுகிறா, இவர் பேசுகிறா, நீங்கள் யார், எவர், என்ன, ஏது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நான் தான் யாரு. பேசும்போது என்ன சொல்லணும், நான் இன்னாரு பேசுகிறேன், ராதா பேசுகிறேன், ஜோசப் பேசுகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லலாம். ஆமென். நம்ம ஜோசப்லாம் ஃபோன் பண்ணியாச்சுன்னா பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜோசப் பேசுகிறேன். ஆமென். அப்படி சொல்லி ஃபோன் பண்ணுறது தான் நல்ல பழக்கம். அல்லேலூயா. நான் தான்னா மூஞ்சியா தெரியாங்க. செல்போன்ல வெறும் நம்பர் வருது, அதுல நான் முகமா வருது கிடையாது. அதனால யாக்கோபை பார்த்து சொல்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தி யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசினார். சும்மாவே அவன் அனாதையாய் வனாந்தரத்திலே தனித்து படுத்து கிடக்கிறான். இதுல போயிட்டு சத்தம் யாக்கோபே அப்படின்னு அவன் அரண்டு போயிருக்கான். ஆமென். அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமே தவிர சுய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த வருஷத்துல உங்க இஷ்டப்படி எதுவும் நடக்காது. இதை சொல்லத்தான் இவ்வளவு நேரம் எடுத்தீங்க. எனக்கு அங்க கொடுத்த செய்தி வேற, இங்க கொடுத்த செய்தி வேற. உன் இஷ்டப்படியெல்லாம் நடக்கணும்னு நினைச்சேன்னா உன் இஷ்டப்படி கர்த்தர் வளைஞ்சு கொடுக்கிற தேவன் அல்ல. யோனாவுக்கு வளைஞ்சு கொடுத்தாரா? அவன் என் தாசன், அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு தரிசிச்சு போயிட்டு நினிவேக்கு வாப்பான்னு கர்த்தர் சொன்னாரா? இல்லவே இல்லை. போகிற வழியிலேயே இடையிலே வழி மறித்தார். அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவருடைய கலக்கம், அவருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் காண்கிறார். ஆமென். அங்கு காண்கிற போது அவர் சொல்லுகிறார், நீ உன் நாச்சியாராகிய சாராயின் இடத்தில் போய் அடங்கியிரு. அடங்கு. கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் சொன்னார், உன் மகன் ஒரு பெரிய சாதியாக்குவேன். ஆமென். அவன் எல்லா எதிரிகளுக்கும் முன்பாக அவன் கூட இருக்கும். எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் எழும்புவார்கள், இவனுடைய கையும் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கும் என்று இஸ்மவேலை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஆமென். அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் கண்டபடியார் நீ என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. உன் இஷ்டம் அல்ல, உன் விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. என் விருப்பம், என் சித்தம், என் வழி என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப மீன் அப்படியே வேகமாய் என்ன செய்கிறது? நினிவேயை நோக்கி போகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு விடுதலை கிடைக்கல. கூடால டிராவலிங் டைம் வேற பனிஷ்மெண்ட். இவனால மீனுக்கு பனிஷ்மெண்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் உருவமா கொஞ்சம் எடையா இருக்கு. யோனா நல்ல குண்டா இருக்கான். யூதர்கள் எல்லாம் நல்ல முஷ்டியா இருப்பாங்க. அதுவும் சும்மா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடுனா உங்க சாப்பாடு என் சாப்பாடு கிடையாது, விசேஷித்த சாப்பாடாத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப நான் அந்த எடையை தூக்கிக்கிட்டு அந்த மீன் என்ன செய்யுது? வேகமா போகுது நினிவேக்கு. நினிவேக்கு வந்த போது கரையிலே என்ன செய்தது? யோனாவை அந்த மீன் கக்கிச்சு.
அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான். தர்சீஸா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா ஜனங்களை பார்க்குறான். ஆகா, நம்ம எங்கே தான் வந்திருக்கிறோம்? இந்த மீன் தர்சீஸா கொண்டு போய் விடக்கூடாதா? நினிவேல கொண்டு வந்து விட்டுருக்கேன். வெறுத்து போய் இருக்கிறான் வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன். ஆமென். மீன் யோனாவை விழுங்கினதும், யோனாவுக்கு கர்த்தர் ஒரு படிப்பினை கொடுத்ததும், மறுபடியும் அந்த யோனா நினிவேலே வந்து கக்கின போது ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஓ, மீன் வயிற்றிலிருந்து இந்த ஒரு மனுஷன் வந்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அது 3 நாள் பிரயாணம் உள்ள பட்டணம். ஹல்லேலூயா. இப்போது 2ஆம் தரம் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ நினிவேக்கு விரோதமாய் என்னச்சை பிரசங்கம் பண்ணு. கர்த்தர் ஊழியக்காரனை பார்த்து விரோதமா பேசுன்னு சொன்னா அவன் விரோதமா பேசித்தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இவர் எப்ப பார்த்தாலும் நம்மளையே திட்டுறாரு, வசனத்தை வச்சே மண்டையில கொட்டுறாரு, இவர் என்னையத்தான் ஏன் பேசுறாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் இல்லை. ஆமென். நினிவேயில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் யோனா சொல்லுகிறான் சுவிசேஷமா எச்சரிப்பு. என்னது? இன்னும் 40 நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை நாள்? 40 நாள். இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போ அப்படின்னு சொல்லி 3 நாள் பிரசங்கம் பண்ண. ஊருக்கு வெளியே போய் ஒரு குடிசையை போட்டேன், உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். என்னது? இந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி அழிப்பார்? அக்னியை இறக்கி அழிப்பாரா? சுனாமில அழிப்பாரா? புயல்ல இந்த தேசத்தை அழிப்பாரா? ஆமென். வேடிக்கை பார்க்கும்படியாய் தேசத்துக்கு என்ன சம்பவிக்கும், நான் சொன்ன காரியம் நடக்குதா என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? தான் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவனை குடிசையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களோ மனஸ்தாபப்பட்டு ரெட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தன்னை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரை தேடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தரை தேடின போது ராஜாவும் பார்த்தான். என்ன எல்லாரும் ஏபோத்து, அதாவது சணல் வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்களே, பார்த்தா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மாட்டிவிட்டான். அதுகளுக்கு தண்ணியும் வைக்கல, இறையும் போடல, நீ உபவாசத்துல இரு, இல்லைன்னா நீயும் செத்து போவ அப்படிங்கிறதுக்காக மிருகங்களையும் என்ன செய்தான்? உபவாசத்தில் இருக்கும்படியாய் அவர்கள் தங்களை தாழ்த்தினார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கினார். அவருடைய கண்கள் நினிவே பட்டணத்தார் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. ஒருவனையும் அந்த நினிவே பட்டணம் இழக்கவில்லை. அவர் தம்முடைய கோபாக்கினையை நினிவே பட்டணத்திலே கொண்டு வரவில்லை. கர்த்தருடைய கோபாக்கினையே என்ன செய்தார்கள்? ஜனங்கள் மாற்றினார்கள். அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஊழியக்காரனோ அப்படி இல்லை, இன்னும் நடக்கல, நான் சொன்னது ஒண்ணு நிறைவேறல. ஊழியக்காரனுக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்கும். என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொன்னது என்ன செய்யணும்? நிறைவேறணும். ஆனா நிறைவேறலங்கவும் அவனுக்கு கோபமும் எரிச்சலும் அங்கே உண்டாயிற்று. கர்த்தர் யோனாவுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆமணக்கு செடியை ஒரே நாள்ல டக் 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 டக்னு என்ன செஞ்சிச்சு? அது வளர்ந்துச்சு. குடிசையை விட்டு வெளியே வந்து பார்க்குறேன், குடிசைக்கு மேல என்ன செஞ்சிருக்கு? வளர்ந்துருக்கு. ஹல்லேலூயா. ஒரே நாள் ராத்திரியிலே கர்த்தர் ஆமணக்கு செடியை
வளரச் செய்தார். ஒரே நாள் ராத்திரியிலே செங்கடலை 2ஆக பிளந்தார். ஒரே நாள் ராத்திரியிலே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது மாத்திரமல்ல, வாதுமை பழங்களை கொடுத்தது, பூ பூத்தது. ஆமென். கர்த்தர் ஒரே நாளில் செய்ததான அற்புதங்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைய, அந்த ஆமணக்கு செடியை கண்டபோது அவனுக்கு ஒரு சந்தோஷம். யோனாவே, நீ இன்னும் எரிச்சலா இருக்கிறாயா? சொன்ன வார்த்தை நிறைவேறல. என்னை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுவான். நீர் சொன்னீரு, பிரபமா பேசின்னு சொன்னீரு. 40 நாள், நீர் 40 நாளையும் தாண்டிடுச்சு. இன்னும் இந்த பட்டணத்தை நீர் என்ன செய்யலையே? அப்பா கர்த்தர் சொல்ற, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் 120,000 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் மனஸ்தாபப்படாமல் இருப்பேனோ? அவர்கள் மனம் திரும்பினார்கள், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று நான் கண்டு அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்ததை நான் மனஸ்தாபப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு நன்மையானதை தருவார். அருமையான அவருடைய ஜீவன் அவர்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருந்தது. அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கும் போது அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். வானத்தின் மலை தண்ணீர். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதனுடைய பொருள் என்ன? கர்த்தர் உன்னை செழிக்க செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போ. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். எசாயா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உயர்ந்த இடங்களில் உன்னை வாசம் பண்ணும்படி செய்வார், அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கிடைக்கும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அவன் அப்பம் அவனுக்கு நிச்சயமா. மணி ஆர்டர் வந்ததுன்னா அவன் நம்மளை தேடி வர்றான். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தேடி வந்து வேற சொல்லி கூப்பிடுவான். ஐயா, நான் தான், என்ன உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு. மணி ஆர்டர் வந்திருக்குன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆமே. இப்ப எல்லாம் அப்படி இல்லை. போன்பே, அப்புறம் இன்னொன்னு கூகுள் பே, ஆமே, இன்னொன்னு யோனோ. யாருக்கும் ஆர்வம் இல்லாம சத்தம் இல்லாம காசு வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து என்ன செஞ்சிருக்கு? சேர்ந்து. ஆனா இங்க எப்படின்னு கேட்டா, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. எலியா, டோன்ட் வரி, காகங்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேசம் பஞ்சத்தால் இருக்கிறது, அங்க அப்பமும் இல்ல, தண்ணீரும் இல்லை, பஞ்சம் அங்கே தலைவிரிச்சு ஆடுது. நான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை போஷிக்கிறேன். ஹல்லேலூயா. பாகாலுக்கு முடங்காத 300,000 தீர்க்கதரிசிகளுக்கு நான் வைத்திருக்கிறேன். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 3,000 தீர்க்கதரிசிகளை நான் என்ன செஞ்சிருக்கேன்? 3,000 பேருக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ஆனா தேசம் பஞ்சத்தால் என்ன செய்கிறது? வாடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ எலியாவு சொல்றாரு, நேர கேரி காற்றங்கரையில உன்னை நீ ஒளித்துக்கொள்.
உன்னை நீ என்ன செய்? ஒளித்துக்கொள். காகங்களுக்கு கட்டளை. சத்தம் போட முடியாம காக்கா எலியாவை தேடி ஆற்றங்கரையில என்ன செய்யுது? வருது. எப்படி வருது? அப்பத்தோடையும் இறைச்சியோடையும் வருகிறது. என் ஊழியக்காரர்கள் புசித்து குடித்து திருப்தியாயிருப்பார்கள். நீங்க திங்கிறதுக்கு நாங்க அல்லேலியா சொல்லணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நான் அவர்களை உயிரோடு காப்பேன். அதான் தேவன் விசாரிக்கிறது. பஞ்ச காலத்திலும் இளவயதாயிருந்தேன், முதிர் வயதுமானேன். ஓ, என் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் கண்டது இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை குறித்து கவலைப்படுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் நியாயம் தீர்ப்பார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களை போஷிப்பார், உங்களை பராமரிப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை சுமப்பார். சங்கீதக்காரன் சொன்னார், நீதிமான்கள் மேல் என் கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆபிரகாம் வித்து ஆகாருடைய கர்ப்பத்திலே இருந்ததுனால தான் கர்த்தர் ஆகாரோட பேசினார். அதை யோசிக்க ஆபிரகாம் அறியாதபடி இவள் அடிமைத்தனத்திலே எகிப்து தேசத்திலே இருந்திருந்தால் இந்த ஆகாருக்கு தேவனுடைய வார்த்தையே கிடைச்சிருக்கு. ஆனா அதுதான் எபேயாக்கியம் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. தேவனுடைய பிள்ளைகளோடு அப்ப ஆகாரம் ஆபிரகாமோடு கூட வனாந்தர வாழ்க்கையில கூடாரத்துல வாசம் பண்றார். ஆமென். அவன் நல்ல ஒழுக்கமா இருந்தா, நல்லா இருந்தா, கீழ்ப்படுகிறவளா இருந்தா, அதனால்தான் சாராய் ஆகார ஆபிரகாமுக்கு கொடுத்தார். யார் மூலமா உயர்ந்தோம், வளர்ந்தோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்கிறதை அறிந்திருந்தால் இவன் என்ன செய்ய மாட்டார்? அற்பமா எண்ணியிருக்க மாட்டார். தான் உயர்த்தப்பட்ட விதத்தையும் மேன்மையான விதத்தையும் அறியாதபடி நன்றியறிதல் இல்லாமல் சாராயை அற்பமாய் எண்ணினார். அவள் கடினமாய் என்ன செய்தார்? அவளை நடத்தினார். இப்ப தாங்க முடியல, போதுனா கர்த்தர் அவளை பார்த்து பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்தார். எப்படி அழைத்தார்? ஏன் பெயர் சொல்லி அழைக்கணும்? அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? பிரைஸ் தி லார்ட். ஆனா அவன் சொல்லுகிறான், எங்க இருந்து வர்றேங்கிறத சொல்ல முடியும்பா, ஆனா எங்க போகிறதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அவள் அங்கலாய்த்தவளாய் காணப்பட்டார். அந்நிய ஸ்திரீ, எகிப்திய ஸ்திரீ. கர்த்தர் அவளுக்கு இறங்குவார், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் அவர் இறங்குகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்களே? இப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அழிவில்லாத வித்தாகிய வசனத்தை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வைத்தபடியினாலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறது. ஆகாரை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தோம். ஆபிரகாமுடைய வித்து ஒன்று இருக்கிறதுக்காக ஆகாரை பார்த்து சொல்லுகிறார் ஒரு ஆலோசனை, நீ போய் நாச்சியாவனத்தில் அடங்கியிரு, உன்னை நான் வெளியே கொண்டு வரும் காலம் வரும், அப்போது நீ என்ன செய்? வெளியே போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அடங்கி இருந்தா, கீழ்ப்படிந்து இருந்தா, தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் உண்டு.
Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவாகிய அந்த வேத வசனம் வார்த்தை அது நமக்குள்ளே என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னிலேயும் என் வார்த்தை உங்களிலேயும் நிலைத்திருந்தால், Praise the Lord. அப்படியானால் அவர் நம்முடைய தேசத்தை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும். Praise the Lord. அப்ப 2021 from the beginning to end of the year. Praise the Lord. அவருடைய கண்கள் நம்மை பதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை விட்டு விலகவே அவர் உங்களை கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன், உங்களை நடத்துகிற தேவன். நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றார். கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் மேன்மையையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். Praise the Lord. ஒருவேளை சிறைப்பட்ட வாழ்க்கையை போல காணப்படலாம். கர்த்தர் யோசேப்பை போல கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிறைச்சாலையின் அனுபவம் தான். ஆமென். போத்திபாருடைய வீட்டிலே வேலைக்காரன் தான். Praise the Lord. மாத்திரமல்ல சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டவன் தான். ஆனால் எகிப்து தேசத்தை கர்த்தர் யோசேப்புடைய கைகளிலே கர்த்தர் வைத்தார். ஆமென். Praise the Lord. அன்பியான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? Praise the Lord. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை என்ன செய்தார்? பார்வன் சொல்றான், விரல் அசையாம ஒருவனும் இங்கிட்ட அங்கிட்ட நாடக்கூடாது. விரல்ல பவரை கொடுத்தான். Praise the Lord. Praise the Lord. அன்பியான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையையும் உயர்வையும் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். ஹல்லேலூயா. 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 நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தைகளை மாறுகிற தேவன் அல்ல, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என்று வேதத்தில் சொல்லுகிறார். Oh Lord Jesus. Hallelujah. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய தலைகளை எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உங்களுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை நடத்துகிறவர், ஒரு குறைவில்லாதபடி கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன். உலகத்துக்கு பலவிதமான பிரச்சனைகள் கடந்து வரலாம், ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர். அவர் உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை தைரியப்படுத்துகிறவர், உன்னை உற்சாகப்படுத்துகிறவர். நீ அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதிமேல் பதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் தம்முடைய ஜனத்தின் மேல் தம்முடைய கண்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தலையில் இருக்கிற எல்லா மயிரும் எண்ணப்பட்டிருக்கிறது. அது ஒன்றாயிலும் என் பிதாவின் சித்தம் இல்லாமல் உதிர்ந்து விழுவது இல்லை என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியினால ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுக்கு போதிக்கிறவர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை உற்சாகப்படுத்துகிறவர் என்பதை அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதி.
சமாதானத்தோடே அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு வந்ததான தேவனுடைய